திரு கணேசன் அவர்களுடைய அடுத்த கேள்வி, நாடு என்றால் அதற்கென்று அரசியலமைப்பு சட்டம் இருக்கும், கைலாசாவை வழிநடத்தும் சட்டம் எதுன்னு கேக்குறீங்க. ஐயா, கைலாசாவை வழிநடத்தும் சட்டம் வேத ஆகமங்களை அடிப்படையாக கொண்ட அரசியல் சாசனத்தை உருவாக்கி இருக்கின்றோம். எங்க கான்ஸ்டிடியூஷன், கைலாசாவோட கான்ஸ்டிடியூஷன் வேத ஆகமங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் மனுவாதி தர்மசாஸ்திரங்கள், மனுவில் துவங்கி 36 தர்மசாஸ்திரங்கள், இந்த தர்மசாஸ்திரங்களின் தொகுப்பு தான் எங்களுடைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். கைலாசாவில் ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரசி என்கின்ற சிஸ்டத்தை ஃபாலோ பண்றோம். உதாரணத்துக்கு, கல்வித்துறையில் பொறுப்பெடுக்கின்ற கல்வியாளர்கள் மட்டும்தான் கல்வித்துறை சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் ஓட்டளிக்க முடியும். பொருளாதாரத்துறை நிபுணர்கள் கல்வித்துறைக்கு ஓட்டளிக்க முடியாது. பொருளாதாரத்துறை அந்த துறையில் பொறுப்பெடுத்து அதில் செயல்படுகின்றவர்கள் பொருளாதாரத்துறைக்கு ஓட்டளிக்கலாம். கல்வித்துறையில் செயல்படுபவர்கள் அவங்க மட்டும்தான் கல்வித்துறைக்கு ஓட்டளிப்பாங்க. அந்த மாதிரி யார் யார் எந்தெந்த துறையில் பொறுப்பெடுத்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த துறை சார்ந்த முடிவுகளுக்கு ஓட்டளிக்கும் உரிமை. இததான் ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸின்னு சொல்றேன். இதுதான் நாங்க ஃபாலோ பண்ற சிஸ்டம்.